இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் லீப் ஆண்டா இந்த ஆண்டு பிறந்திருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாதத்துல 29 தேதி வருது. தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. தை அமாவாசை, மாசி மகம், ரத சப்தமி போன்ற திருவிழாக்கள்லாம் மிக விமர்சையா நம்ம கொண்டாடுறோம். நமது முன்னோர்களை மனங்குளிர செய்து மேல் லோகத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தான் இந்த தை அமாவாசை. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். முறையா விரதம் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை எல்லாத்தையும் மற்ற நாள்களில் கொடுக்க முடியாதவங்க இந்த தை அமாவாசையில கொடுக்கலாம். அவர்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்துட்டு போவாங்க. ஒருவருடைய தல விதியை மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ரத சப்தமி அப்படின்னா சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையிலையும் அவரை போற்றும் விதத்திலையும் இந்த நாளை கொண்டாடுறோம். மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. அதன்படி நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மகர ராசியிலேயே கும்பராசிலேயே சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்துல 3 கிரகங்களோட முக்கிய பயிற்சி எல்லாம் இருக்குது. செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த மாதத்துல புது கிரகங்களோட கூட்டணியும் உருவாகுது. மகர ராசியில சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவரும் மகர ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேசராசியில இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீனத்துல இருக்கிறாரு. கேது கன்னியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குவதால 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். அச்சத்தை தவிர்த்தால் உச்சத்தை எட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 2024ஆம் வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் 1லையும் 2லையும் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. 2ல் சனி இருக்கிறாங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் முன் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்க வேண்டாம். முக்கியமாக நெருங்கியவர்களை அனுசரித்து போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். ராகு 3ல் இருக்கிறதால பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தான் இருக்கும். நெருக்கடிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்காது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் போட்டிகளை சமாளித்து தான் முன்னேற வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவரவர்களோட பணிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களே செய்து முடிங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறிய அளவில் செய்யக்கூடிய முதலீடுகளில் நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாட்டு வியாபாரத்தில் முயற்சி செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமான காலம். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. அனைவர் மத்தியிலையும் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா செல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிடலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எந்தளவு முன்னேறணுமோ அந்தளவு முயற்சி அப்படிங்கிறது எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வருமானம் அப்படிங்கிறது சீராக தான் இருக்கும். காதல் செய்கிறவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட உறவுகளில் நல்ல உறவாக இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்குவீங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லாரும் நீண்ட தூர பயணங்களும் சென்று வருவீங்க. இந்த மாதம் நண்பர்களோட நல்ல நேரத்தை செலவிடுவீங்க. அதனால் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாரு. அதனால் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதம். தொடர் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் தொழிலில்
அரசாங்கத்துறையில் உள்ளவர்களிடமிருந்து ஒரு சில நன்மைகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இது தொழில் செய்கிறதுக்கு மிக மிக அவசியமாக இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாரு. பொழுதுபோக்கிற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கினாலும் அதன் பிறகு சுக்கிரன் முதல் வீட்டில் இருக்கிறதால கல்விக்காக அதிக பணத்தை நீங்கள் செலவிடலாம். தற்போது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அனைத்துமே உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சனி பகவான் தனது சொந்த ராசியில் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மையே தான் சொல்லுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளில் நேர்மையும் தெளிவும் இருக்கும். ஆரம்பத்தில் அது மோசமாக தோன்றினாலும் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். குடும்பத்தை நிர்வகிப்பதில் நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு தனாதிபதியான சனி தனஸ்தானத்திலே சஞ்சரிப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவர்களோட குறைகளை கேட்டு அதை தீர்க்கறதுக்கு முன் வருவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற உங்களால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்வீங்க. இந்த மாதத்தில் ஜென்ம சனி விலகிருச்சு அப்படிங்கிறதாலேயே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். தொழிலில் போட்டி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதத்தில் உத்தியோகத்திலலாம் இதுவரைக்கும் சலுகைகள் தர மறுத்த உயர் அதிகாரிகள்லாம் இனிமேல் தானாகவே உங்களுக்கு முன் வந்து கேட்ட சலுகைகளும் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் உறவில் வாக்குவாதங்கள்லாம் வரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் அது சீராகும். உங்களுடைய வாழ்க்கை துணையினிடம் சிறிது நேரத்தை செலவிடுங்க. அவர்களோட உணர்வுகளை கேட்டு அவர்களை வெளியில் கூட்டிச் சொல்லவும் முயற்சி செய்யுங்க. இதன் மூலம் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஒரு பரஸ்பர அந்யோன்யம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால அதிகமான செலவு அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வெளிப்படையாகவும் செலவு செய்வீங்க. குடும்பத்திற்கு தெரியாமலும் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தில் செலவுகளை உங்களுடைய கட்டுக்குள் வைக்கலை அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் நிதி சம்பந்தமான இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். சுக்கிரனும் செவ்வாயை 12ஆம் வீட்டில் இருக்கிறதால அன்றாட பணிகளில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். உங்களுக்கு ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சூரியனும் புதனும் வீட்டில் இருக்கிறதால உங்களுடைய கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டில் வைக்கணும். உடல் ஆரோக்கியத்திலெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வரலாம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாயும் போகிறாரு. லாபாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குலதெய்வ கோவிலில் நேர்த்திக்கடன்களை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது உயரும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிச்சு அதில் வெற்றி பெறுவீங்க. இந்த மாதத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய வாகனம் அடிக்கடி செலவு அப்படிங்கிறது வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் வாகனம் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. இருக்கக்கூடிய வாகனத்தை தற்சமயம் என்ன செய்து கொள்ள முடியுமோ அதையே செய்து தற்சமயம் உபயோகப்படுத்திட்டு வர்றது தான் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. எந்த அளவு செலவுகளை குறைக்க முடியுமோ அந்த அளவு இந்த மாதத்தில் செலவுகளை குறைச்சிக்குங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். மக்களிடம் எந்த விதமான வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். வாக்குறுதி கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கொடுக்கணும். கலைஞர்களுக்கு மாணவர்கள்லாம் அதிக ஈடுபாடு அப்படிங்கிறது படிப்புல கவனத்தை செலுத்தி படிக்கிறது தான் நல்லது. பெண்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சுமை சற்று கூடுதலாக தான் இருக்கும். வேலை பார்க்கும் பெண்களுக்கெல்லாம் உத்தியோகத்திலையும் கூடுதல் பணிச்சுமை இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உணவு சார்ந்த விஷயத்தில் அதிகம் கவனம் எடுத்துக்கணும். பழங்கள் கீரைகள் எல்லாம் உணவில் அதிகம் சேர்த்துக்கிறது நல்லது. பிள்ளைகளோட எதிர்கால முன்னேற்றம் கருதி அவ்வப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வருத்தம் அடையலாம். மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தி படிக்கணும். ஒரு சில நேரத்தில் கவனச்சிதறல், படிப்பில் ஆர்வமின்மை இதெல்லாம் வரக்கூடும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய கனவுகளை நோக்கி மெய்ப்பட ஆரம்பிக்கணும். மாணவர்கள் எல்லாருமே காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. பிரதோஷ நாட்களை சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபாடு செய்துவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு வாக்குல நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.